எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வாரத்தினுடைய கடைசி ட்ரேடிங் டே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கெத்து காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் மைனஸ்ல ஓப்பன் ஆச்சு. என்ன காரணம்னா, அமெரிக்காவுடைய மார்க்கெட் மைனஸ்ல இருந்ததுனால நம்மளுடைய மார்க்கெட்டும் மைனஸ்ல ஓப்பன் ஆச்சு. ஆனாலும் பாருங்க, இப்ப நம்ம ஆள் பட்டையை கிளப்பிட்டு கெத்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ராக்கெட் மாதிரி 253 பாயிண்ட் யாருமே எதிர்பார்க்காத முறையில ஏறி வந்திருக்கான். ஆனா இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, 2 நாளாக தொடர்ந்து எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. அதனால ஒருவேளை இன்னைக்கு 3வது நாள் வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் நம்ம இப்போதைக்கு மகிழ்ச்சியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் எங்களுக்கு ரொம்ப ஒன்றும் ஆசை இல்லை. 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு 3 நாளாக மார்க்கெட் இருந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் இருந்துட்டு போவேன். இந்த Q4 ரிசல்ட் சீசன் முடிகிற வரைக்கும் 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே இன்னொரு 10-15 நாள் இருந்துட்டு எல்லாத்தையும் குஷிப்படுத்திட்டு போயேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் 2 நாள் தொடர்ந்து வாங்கியது கொஞ்சம் மகிழ்ச்சி என்பதை ஏற்படுத்தி இருக்கு. என்ன மகிழ்ச்சியா இருந்தா என்னங்க, பெரிய ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா இந்த இடத்துல டாப் கிட்ட வந்துட்டானா அப்படின்னா கொஞ்சோண்டு ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னு கேளுங்க, அதாவது அமெரிக்காவுடைய மார்க்கெட்டே கீழே இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஃபெட்டினுடைய சேர்மேன் சொல்றாரு, இந்த மாதிரி டாரிஃப் வார்னால அமெரிக்காவுக்கு தான் ஆபத்து. இங்கே நம்ம நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் மேலே வரும். இன்ஃப்ளேஷனை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுமா இல்லை க்ரோத்தில் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நாங்கள் இன்ஃப்ளேஷனை தான் பார்ப்போம். ஷேர் மார்க்கெட் எக்கட கெட்டு போகுது அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய வாக்கினால அவங்களுடைய அமெரிக்க மார்க்கெட் கும்பா பாடி இருக்கு. இதனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு புது உச்சம் என்பதை கோல்டுனுடைய விலை தொற்றுக்கு. ஒரு வகையில் ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ சமீபத்தில் ஒரு மாசமா ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம இந்திய பங்கு சந்தைகள். அதே மாதிரி கோல்டும் இப்போ ஒரு மாசமா ஏறி வந்திருக்கிறதுனால நம்ம குடும்பங்கள்ல ரெட்டிப்பு மகிழ்ச்சி. வீட்டம்மாக்கும் மகிழ்ச்சி, நம்மளுக்கும் மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ஆதரவு இல்லை. பாவம், இந்த விப்ரோவினுடைய பங்கு நேற்று ரிசல்ட் விட்டுருந்தாங்க. Q4 ரிசல்ட் எல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் அடுத்து வரக்கூடிய 3 மாசத்துல ரொம்ப கஷ்டகாலமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவங்களுடைய கைடன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால பாவம் இன்னைக்கு 5% கும்பா பாடி விட்டுருச்சு இந்த விப்ரோ. நண்பர்களே, ரிசல்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால மார்க்கெட் நிராகரிப்பு பண்ணிட்டாங்க. ஏஞ்சல் ஒன்னுடைய ரிசல்ட் சுமாராக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை நிராகரிச்சிருந்தாங்க. இப்போ மார்க்கெட் திரும்பி பாசிட்டிவ்ல நல்லா மேலே வந்த உடனே இந்த ஏஞ்சல் ஒன்னையும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக சர்ப்ரைஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி இந்த ஏஞ்சல் ஒன்னை பங்கை மைனஸ்ல இருந்தவனை பாசிட்டிவ்ல கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. ஸோ Q4 ரிசல்ட்ல மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்குல நடந்திருக்கு. முதல்ல நிராகரிப்பா இருந்தது, மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. இப்போ மார்க்கெட்டு ஜாலியாக அதை தூக்கி வச்சு தலையில் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த வகையில் இன்னொரு பங்கு போட்டு தாக்கு அப்படின்ற மாதிரி வாரி அப்படின்னு ஒரு பங்கு, வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ், அவனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்டுமே நம்ம மார்க்கெட் வந்து சரி பரவாயில்ல உங்க ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை 10% தூக்கி விட்டாங்க. ஸோ தற்போதைய 50% இறங்கி கீழே 52 வீக் லோவில் இருந்த வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்குக்கு இன்றைய நாள் அதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் அவன் வெளியிட்டு இருந்த Q4 ரிசல்ட் என்பதுதான். நண்பர்களே, சமீபத்தில் DLF அப்படின்ற பங்கு 5% பக்கம் ஏறி இருந்தான். வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு வேளை வெட்டிச்சு சதறிப்பானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த DLF அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தினுடைய லோவில் இருக்கக்கூடிய பங்கு. ரியல் எஸ்டேட் துறையில் இவனு ஒரு ஃபேமஸான ஆள் தான். இன்னைக்கு வெடிச்சு ஏன் செதறி இருப்பான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 693 கோடிக்கு ஒரு லேண்ட் ஒன்று வித்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. ஆனால் ஒன்றும் பெருசாக மகிழ்ச்சியே இல்லை. காலையிலாம் ஃப்ளாட்டாக தான் இருந்தான். இப்போ மார்க்கெட் ஏறி வந்த ஒரு காரணத்தினாலே கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா பக்கம் ஏறி வந்திருக்கா. பட் எது எப்படியோ இந்த DLF அப்படின்ற பங்கு வருஷத்தினுடைய லோனில் இருக்கும் பொழுது அவன் இந்த மாதிரி ஒரு 693 கோடிக்கு வித்துருக்கான் அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. பழையபடி நம்ம ஆளுங்க அட்ராசிட்டி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் கொஞ்சம் ஏறினுடையுமே, அதாவது அந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு தகவல் வரும்னா, ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னோடனே அன்றைய தேதியில் கொஞ்சோண்டு முன்ன பண்ண பாசிட்டிவிட்டி நல்லா காமிப்பான். அந்த வகையில் இந்த 361 வேம் அப்படின்ற கம்பெனியிலிருந்து அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனேயுமே இன்னைக்கு 5% தூக்கி அவனை மறுபடியும் மேலே போற வச்சுட்டாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பது மறுபடியும் ஒரு இன்பம் கொடுக்கும் நேரமாக வந்திருக்கு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் சமீபத்திய ஒரு மாசத்தினுடைய ஹைக்கு சென்செக்ஸ் வந்ததுனால தான். இதுவே எப்படின்னா ஒரு வருஷத்தினுடைய ஹைக்கு சென்செக்ஸ் வந்ததுன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க. ஆனால் வரமாட்டேன்றானே.
டேன்லா அப்படின்ற பங்கு ஒரு வருஷத்தினுடைய லோல இருக்கக்கூடிய பங்கு தான். இன்னைக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு இன்னைக்கு 500 ரூபாய் வரைக்கும் போயிட்டான். நல்ல கேப் அப். அதுக்கு மிக முக்கியமான காரணம் தெரியத்தனமா ஏறிட்டா அப்படின்னு ஃபீலிங் பண்ணானே என்னன்னு தெரியல. மேலே ஏறினதுக்கு அப்புறம் கீழே இறங்கிட்டான். பட் அவன் ஏறினதுக்கு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய ஒரு கொலாபரேஷன் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்தோடனே ஓப்பனிங்லேயே நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் தெரியத்தனமா ஏறிட்டேன். வழக்கம் போல நான் எப்படி ஒரு வருஷமா கும்பா பாடணும் அதே மாதிரி இன்னைக்கு நான் கும்பா பாடுறேன் அப்படின்ற மாதிரி மேலேருந்து பாவம் இறங்கி ஒரு மாதிரி மனசுக்கு அந்த டேன்லா பங்கு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மனசுல லேசா ஒரு சோகம் ஏக்கம் அப்படின்றது இன்னைக்கு பண்ணி விட்டுட்டான். ஆனாடா முத்தூட்டுன்னு பேர் வச்சிருக்காரு. அவர் முத்து மாதிரி மிக சிறப்பாக தன்னுடைய வேலையை செஞ்சவர் தான் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ். ஒரு வருடத்தினுடைய உச்சிக்கு பக்கத்தில் இருக்கான். இருந்தாலும் இவர் அந்த பேரை தவறாக செய்து விட்டார் அப்படின்ற மாதிரி முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனியுடைய ஷேர்னுடைய ப்ரைஸ் விலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் 52 வீக் லோவில் போய் படுத்து கிடக்கிறான். ஸோ அவன் ஓரளவுக்கு நல்லா சரியாக செஞ்சு ஒரு வருஷத்தினுடைய உச்சியில் இருக்கான். அதே பேர் தான் முத்தூட்டுன்னு. பட் இவனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் போயிட்டு மனசை நோகடிச்சு ஒரு கிளியாக இருக்கான். இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு வருதுன்னா, இவங்களும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற பங்குமே 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்கு தான். கிட்டத்தட்ட அவன்லாம் மேலே 1100 ரூபா இருந்தவன் 50% பக்கம் கீழே இறங்கி 548 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்கான். இதிலிருந்து என்ன ஒரு தகவல் வருதுன்னா, இந்த கம்பெனி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைஅப்பில் உள்ள போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஓ மை காட், வாட் அ பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் இன்னைக்கு 2% ஏறி இருக்கான். அதுவும் காலையில் நெகட்டிவ்ல இருந்தவன் இப்போ பாசிட்டிவ்ல ஒரு ராக்கெட் மாதிரி ஏறி இருக்கான். இதுக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. டாடா டிஜிட்டலோட பார்ட்னர்ஷிப் போட்டு டாடா நியூ எஸ்பிஐ கார்டு அப்படின்னு வெளியிடுறாங்க. நண்பர்களே, துபாயில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, ஏதாவது ஒரு இடத்துக்கு சாப்பிட போனோம்னு வச்சிங்களேன், நார்மலாக பேமெண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 20 திராமா இருக்கும். அதுவே நம்மகிட்ட ஒரு குறிப்பிட்ட பேங்க்கினுடைய கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணோம்னு வச்சுங்க, வெறும் 10 திராம். ஆல்மோஸ்ட் 50% ஆஃபர் வர மாதிரி இருக்கும். நீ என்னமோ பண்ணிட்டு போ, உனக்கு என்ன அந்த கார்டை வாங்கிட்டு வந்தால் நீ 50% எனக்கு ஆஃபர் தர்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸுக்கு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா உதவி செய்தா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் உதவி செய்தோ இல்லையோ, இவன் ஆல்ரெடி 6 மாதத்தினுடைய உச்சிக்கு வந்து ஒரு கிங்காக, அதாவது மார்க்கெட்டே தலை குப்புற கலந்து கிடக்கு. இப்போ வந்து இவன் தான் ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிறான். சில மாதங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உச்சத்தில் இருந்தது. அப்போல்லாம் இவன் கீழே கவுந்து படுத்துக்கிட்டு பல பேர் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீ எல்லாம் ஒரு பங்கா அப்படின்ற மாதிரி. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு கெத்து காமிச்சிருக்கான் பாருங்க. 2022 ஒரு குறிப்பிட்ட லெவலை உடைக்கவே இல்லை. ஆனால் 3 முறை என்பது கரெக்டாக மேல் நோக்கி வந்திருக்கான். இப்போ 3வது முறையாக ஒரு குறிப்பிட்ட உச்சம் வந்திருக்கான். இனி என்ன பண்ண போறான்னு தெரியல. நண்பர்களே, யாராவது இந்த சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் அப்படின்றது வச்சிருக்கீங்களா? 55 ரூபா டிவிடெண்டுங்க. இன்னைக்கு தேதியில் அந்த ஸ்டாக் உங்கள் பேரில் இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு 55 ரூபா டிவிடெண்ட். அப்படி 55 ரூபா டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு 55 ரூபா இன்னைக்கு கரெக்ஷன் ஆயிருப்பானே அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு கரெக்ஷனும் கிடையாது. இன்னைக்கு 23 ரூபா மேலே தான் ஏறி இருக்குன்னு ரொம்ப விசித்திரமா இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லாரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த கரடிகளுக்கெல்லாம் பொறுக்காது. இது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் அப்படி இப்படின்னு பேங்க்குகளை வச்சு ஏற்றிட்டாங்க. பல கரடிகள் ஒரு மாதிரி கொடூரமாக தான் மார்க்கெட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ நண்பர்களே, மார்க்கெட் மேல் நோக்கி வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி என்பது நம்மளுக்கு கரைபுரண்டு வருது. அதே சமயத்தில் மார்க்கெட்டினுடைய எழுச்சி ஒவ்வொரு சமயத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மார்க்கெட் கீழே இறக்கி விடுறதுனால ஹெட்ஜிங் என்பது பெரும்பாலும் எல்லாருமே பண்ணிக்குவாங்க. அடடா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஷேர் மார்க்கெட்டை போல வருமா? ஷேர் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சோன்னே நம்மளுக்கு எவ்வளவுதான் மகிழ்ச்சி வருது பாருங்க. வான வேடிக்கையை காட்டுங்கள் அப்படின்ற மாதிரி பல பங்குகள் 10%, 5% ஏறிட்டு இருக்கான். இன்னைக்கு ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ஆஃப் ட்ரிவாங்கூர் லிமிடெட்னு ஒரு பங்கு 11% ஏறி இருக்கான். கேஃபின் டெக்னாலஜி சமீபத்தில் கீழே தான் விழுந்து கிடந்திருந்தான். ஆல்மோஸ்ட் 800 ரூபா ரேஞ்சில் விழுந்து கிடந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்துகிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரே நாளில் 8% ஏறிட்டான். அதே மாதிரி டெல்ஹிவரி அப்படின்ற பங்கு சமீபத்தில் பல தகவல்கள் அடிபட்டுக்கிட்டு கிடந்த பங்கு. அவனுமே ஒரு வருஷத்து லோனில் நொண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தான் 240 ரூபா ரேஞ்சில். அவனு சமீபத்தில் இப்போ 280 ரூபா இன்னைக்கு மட்டுமே ஒரு 6% ஏறி இருக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக பல பங்குகள் கொண்டு வந்திருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் டேட்டா ஒருத்தரை பைத்தியமாக்குகிறது அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை பார்க்கும்போது நம்மளுக்கு வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா அந்த டேட்டாவே நம்மளுக்கு எதிரியாக கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த பரதீப் பாஸ்பேட்ஸ் அப்படின்றது வந்து அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷரில் ஆட் ஆயிருக்கு. இந்த பங்கு
தற்போது 2% ஏறி இருக்கு. பல்வேறு பங்குகள் எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டாக்கினுடைய பிரைஸினுடைய விலை கீழே இறங்கியிருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஹோல்டிங்ஸு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ டேட்டா என்பது பல பேருக்கு ஒரு மாதிரி பைத்தியமாக்கி விட்றோம். அப்படிதான் இந்த பரதீப் பாஸ்பேட்ஸில் நடந்திருக்கு. இந்த பரதீப் பாஸ்பேட்டினுடைய விலை என்பது தற்போது 52 வீக் உச்சத்தில் இருக்கு. யாருக்குமே இதில் துக்கம் என்பதே கிடையாது. யாராவது இதை எடுத்திருக்காங்கன்னா இந்த செகண்ட்ல கூட லாபத்தில் தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு துக்கம் என்பதே கிடையாது. ஆனால் இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஸ்னுடைய டேட்டா ஒரு காலத்தில் 6.7% இருந்தது. அது அப்படியே கீழே குறைஞ்சி அப்படியே 2% வரைக்கும் கீழே கொண்டு போனான். அப்புறம் இப்போ மறுபடியும் மார்ச் 2025 டேட்டா எடுத்து பார்க்கும்போது 7% எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருக்கு. ஸ்டாக்கினுடைய விலையும் உச்சத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டா அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அது விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ மை காட் நண்பர்களே, யாராவது இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு வச்சிருக்கீங்களா? முதல்ல கையை கொடுங்க, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்க. மிக குறைவான நேரத்தில் கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே 3வது முறையாக தன்னுடைய உச்சிக்கு வந்திருக்கு பாருங்க. இப்படி மட்டும் ஒரு 6000 ஷேர் இருக்குன்னு வச்சுங்க ஸ்டாக் மார்க்கெட்டில், 6000க்கு 6000 ஸ்டாக்கும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹைக்கு மட்டும் இதே மாதிரி திரும்பி வந்துட்டான்னு வச்சிங்களேன், அவ்வளோதாங்க. பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா பல கோடிகள் என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு வச்சிருப்பாங்க. அது ஏதாவது கொஞ்சம் இப்போ கீழே இறங்கியிருக்கும். மறுபடி திரும்பி அவங்க பழைய லாபம் வந்ததுனாவே பல பேர்த்துக்கு பல லட்சக்கணக்கில் லாபம் வரும். அந்த வகையில் மனசு துவண்டு கொண்டு பல பேர்த்துக்கு இந்த பங்கு வருங்க 3வது தடையாக மறுபடி தன்னுடைய பழைய ஹையை வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. நண்பர்களே, அந்த ஹிண்டன்பர்க் ஒரு தடவை கடையை சாத்திட்டு போயிட்டாப்புல, நீ எனக்கு எதுவும் தேவையே இல்லை, நான் எது நினச்சி இந்த கடையை திறந்தேனோ அதுக்கு உண்டான சாதனை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஆள் எங்கே போனார்னே தெரில. அந்த சமயத்திலிருந்து அதானி குரூப் பங்குகள் சைலண்டாக ஏறிட்டு இருக்கு. கவனிச்சிங்களா? நான் இப்படி நல்லா மேல் நோக்கி ஏறி வந்து எந்த பங்குமே அப்புறம் ஏறினதுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கையும் அதானி போர்ட்ஸும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு 2 பேரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தினுடைய ஹை பக்கத்தில் இந்த அதானி போர்ட்ஸ் என்பது 1100 ரேஞ்சிலிருந்து 1260 வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்னு ஒரு பங்கு, அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெறும் 800 ரேஞ்சில் இருந்தவன்லாம் 900 ரேஞ்ச் பக்கத்துலலாம் வந்திருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து 654 போயிருக்கான் இந்த அதானி எனர்ஜி. சரி நண்பர்களே, இந்த செகண்ட் வரைக்கும் மார்க்கெட்டில் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி வேறு எக்ஸ்பைரி டே, அதுவும் இல்லாமல் நாளைக்கு லீவு வேறு வருது. இனி மார்க்கெட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.